அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1203. தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும், தொடர் 12. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பிரபஞ்ச கட்டமைப்பை மறுமையை நோக்கமாக கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டமைத்து அதை துல்லியமாக இயக்கி வருகின்ற وَجَعَلْنَا اللَّيْلَ وَالنَّهَارَ آيَتَيْنِ فَمَحَوْنَا آيَةَ اللَّيْلِ وَجَعَلْنَا آيَةَ النَّهَارِ مُبْصِرَةً لِتَبْتَغُوا فَضْلًا مِنْ رَبِّكُمْ وَلِتَعْلَمُوا عَدَدَ السِّنِينَ وَالْحِسَابَ وَكُلَّ شَيْءٍ فَصَّلْنَاهُ تَفْصِيلًا. இரவையும் பகலையும் நாம் 2 அத்தாட்சிகளாக்கினோம். பின்னர் இரவின் அத்தாட்சி மங்கி இருளாகிடச் செய்தோம். உங்கள் இறைவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காகவும், ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் அத்தாட்சியை பிரகாசமாக்கினோம். மேலும் நாம் ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக விவரித்திருக்கின்றோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனில் எல்லா விதமான விளக்கங்களையும் மனிதர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கு அனைத்து விளக்கங்களையும் அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த உலகத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு உலகத்திலிருந்தும் ஓரளவு கொடுக்கப்படும் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார். மறுமையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு மகத்தான நற்கூலியை அல்லாஹ் வைத்திருப்பதாக கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17வது அத்தியாயம் 20வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார். குல்லன் நுமித்து ஹாஉலாஇ வஹாஉலாஇ மின் அதாஇ ரப்பிக் வமா கான அதாஉ ரப்பிக மஹ்லூரா. இம்மையை விரும்புவர்களுக்கும் மறுமையை விரும்புவர்களுக்கும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறைவனின் அருக்கொடையிலிருந்து நாமே உதவி செய்கிறோம். உமது இறைவனின் அருக்கொடை எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. உன்னுர் கைஃப ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத் வலல் ஆখিরাতু அக்பரு தரஜாத்தின் வ அக்பரு தஃதீலா. இறைத்தூதரே, நாம் எவ்வாறு அவர்களில் சிலரை விட இம்மையில் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்பதை நீர் கவனிப்பீராக. எனினும் மறுமை வாழ்க்கை பதவிகளிலும் மிக பெரியது, மேன்மையிலும் மிக பெரியதாகும். அல்லாஹுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு தன்னுடைய திருமறை குர்ஆனிலே விவரித்து கூறுகின்றான். மனிதன் சமயத்திலே என்ன செய்கிறான்னு சொன்னால், நன்மையை கேட்பதற்கு அவசரப்படுவது போல தீமையை கேட்பதற்கும் அவசரப்பட்டு விடுகிறான். அதன் காரணமாக அவனுக்குத்தான் பாதிப்பு ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அவன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால்தான் சில சமயங்களிலே தீமைக்காகவும் பிரார்த்தித்து விடுகிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஅ பில் கைர் வகானல் இன்சானு அஜூலா. மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே சில சமயம் தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான். ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். திருமறை குர்ஆனிலே 39வது அத்தியாயம் 8வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார். வைதா மஸ்ஸல் இன்சான துர்ரும் தஆ ரப்பஹு முனீபன் இலைஹி சும்ம இதா ஹவ்வலஹு நிஅமதம் மின்ஹு நஸிய மா கான யதுஉ இலைஹி மின் கப்லு வஜஅல லில்லாஹி அன்தாதன் லியுதில்ல அன் சபீலிஹி குல் தமத்தஅ பிகுஃப்ரிக கலீலா இன்னக மின் அஸ்ஹாபின் நார்
இன்னும் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் தன் இறைவன்பால் திரும்பி அவனை அழைத்து பிரார்த்திக்கின்றான். பின்னர் இறைவன் தன்னிடமிருந்து ஒரு அருட்கொடையை அவனுக்கு அளித்தானால் முன்னர் அவன் எதற்காக அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தித்து கொண்டிருந்தானோ அதை மறந்து விடுகிறான். அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்துகிறான். மற்றவர்களை அவனுடைய பாதையிலிருந்து வழிகெடுப்பதற்காக நபியை நீர் கூறுவீராக, உம் நிராகரிப்பை கொண்டு சிறிது காலம் சோகம் அனுபவி, நிச்சயமாக நீ நரகவாசிகளில் உள்ளவனே என்று. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இவ்வுலகை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நாளை மறுமையில் எவ்விதமான பாக்கியமும் இல்லை. இவ்வுலகில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த நரகவாசிகள் ஒருவர் மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு நரகத்தில் ஒரு அழுத்தி எடுக்கப்படுவார். பிறகு அவரிடம், ஆதமின் மகனே, மனிதா, உலக வாழ்வில் எப்போதேனும் நல்லதை பார்த்தாயா, எப்போதேனும் அருட்கொடை ஏதும் உனக்கு கிடைத்ததா என்று கேட்கப்படும். சுகபோக வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்த அவன் நரகத்திலே அழித்து எடுக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இல்லை இறைவா என்று கூறுவான். அவ்வாறே உலகில் கடுமையான துன்பத்தில் வாழ்ந்த சொர்க்கவாசிகள் ஒருவர் மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு சிறிது நேரம் சொர்க்கத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுவார். பிறகு, ஆதமின் மகனே, மனிதா, உலகில் எப்போதாவது சிரமத்தை, கஷ்டத்தை கண்டாயா என்று எப்போதேனும் உனக்கு துன்பம் ஏற்பட்டதா என்று கேட்கப்படும். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இல்லை என் இறைவா, ஒருபோதும் எனக்கு எந்த துன்பமும் ஏற்பட்டதில்லை, ஒருபோதும் நான் சிரமத்தை கண்டதுமில்லை என்று கூறுவார். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 5407வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு